Hi, hello guys, welcome back to Raja Tech Channel. இந்த ஒரு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஆஸ்க் ராஜா அப்படின்னு சொல்லி சண்டே Q&A வீடியோ தான். நீங்க கேட்ட क्वेश्चंस எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோல வந்து நான் வந்து ஆன்சர் பண்ண போறேன். சோ ஒன் பை ஒன்னா என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத பார்க்கலாம். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோல சொன்ன மாதிரி ஏற்கனவே கேட்ட क्वेश्चंसக்கு நான் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது இந்த ஒரு வீடியோல. ஏன்னா வீடியோ லென்த் அந்த அளவுக்கு போயிடும். சோ மேக்ஸிமம் வந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸ் வந்து செக் பண்ணி பாருங்க, பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்க. அதுல ஏதாவது ஐடியா இல்ல இத மாதிரி நீங்க மேக் பண்ணவே இல்ல ப்ரோ அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இல்ல அந்த ஒரு வீடியோல குறிப்பிட்டு நான் மேக் பண்ணிடுற வீடியோல ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தனால அதுல கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து ரிப்ளை பண்றேன். வேற ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னாலும் இந்த ஒரு வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல கூட கேளுங்க, கண்டிப்பா நான் வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ கூட பண்றேன் ட்ரை பண்றேன், இல்ல உங்களுக்கு குயிக்கா கூட ரிப்ளை பண்ணிடுறேன். சோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம், அதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம் என்னென்ன क्वेश्चंस அப்படிங்கறத. சோ ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு யூடியூப்ல வந்து நான் வந்து எத்தனை இயர்ஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சோ குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும். மொபைல் வாங்கியே 3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா அதுல யூடியூப்ல வந்து நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட ஆரம்பிச்சோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதையே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட ஆரம்பிச்சேன். ஒரு 1 இயர் கிட்ட இருக்கும். அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல். அதுக்கு முன்னாடி நிறைய சேனல் இருந்திருக்கு, ஒரு 7-8 சேனல் மேலேயே இருக்க கூட இருக்கலாம். ஸோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்து சேனல் வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். பட் அதுல தான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இந்த ஒரு சேனல் வந்து நான் வந்து ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல வந்தது ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஒரு ஹாப்பி நியூஸ் என்னன்னா, இந்த ஒரு Q&Aல நமக்கு வந்து இந்த ரெவென்யூ சம்மந்தப்பட்ட உங்க ரெவென்யூ என்ன ப்ரோ, மந்த்லி எவ்வளோ ப்ரோ, டோட்டல் எவ்வளோ ப்ரோ, இந்த மாதிரி எந்த கொஸ்டினுமே வரல. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா Q&Aலையும் இந்த ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். பட் நம்ம மேக்ஸிமம் வீடியோஸாக மேக் பண்ணதால அதை யாருமே கேட்கல அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தோஷம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு கொஸ்டினை பார்த்துடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் நம்ம வந்து லைவ்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதில் வந்து கேம்ஸ்லாம் லைவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லல. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆயிருக்குன்னா பிளாக் ஸ்க்ரீனாக மாறி இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைவ் வந்து வாய்ஸ் கேட்குது பட் பிளாக் ஸ்க்ரீனாக இருக்கு. இதுக்கு காரணம் என்ன மெயினா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜஸ்ட் வந்து அந்த டிவைஸ் என்ன கேட்டீங்கன்னா குறிப்பிட்டு நான் வந்து இப்போ என்னுடைய மொபைல்ல 2GB RAM 60GB இன்டர்னல் ஸ்டோரேஜ்ல நான் வந்து இப்போ கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாண்டாலே எனக்கு வந்து சம்டைம் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது அது வந்து பிளாக் ஆயிருது, சம்டைம் வந்து கட் ஆயிருது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுடைய டிவைஸ்க்கு தகுந்த மாதிரியான கேம்ஸ் வந்து பிளே பண்ணுங்க, கண்டிப்பா இது பெட்டர் சாய்ஸா இருக்கலாம். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கார்ட்டூன் குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி கார்ட்டூன்ல வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். பட் ஸ்லைட் ஷோஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி மேக் பண்ணல, இதனால மானிட்டேஷன்ல ஏதாவது ப்ராப்ளம் வருமா, மானிட்டேஷன் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிபெண்ட் வித் யுவர் வேல்யூ அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா வேல்யூவை பொறுத்து இருக்கு. நீங்க வந்து காப்பிரைட் ஃபுட்டேஜஸே யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த ஓனர் பிரச்சனை தராத வரைக்கும் அந்த ஒரு காப்பிரைட் கண்டென்ட் வந்து ப்ரொடெக்டபிளா தான் இருக்கும். அதே சமயம் உங்களோட எக்ஸ்ட்ரா வேல்யூவை நீங்க ஆட் பண்ணிருக்கிறப்போ யூடியூப் தரப்புலயும் அது வந்து பக்காவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிறைய சேனல்ஸ் வந்து மானிட்டைஸும் ஆயிருக்கு. ஸோ இந்த ஒரு சேனலும் மேக்ஸிமம் மானிட்டைஸ் ஆகும். ஸோ மேக்ஸிமம் வந்து ஸ்லைட் ஷோஸ் வீடியோஸ் மேக் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் யூஸ் பாலிசி படி குறிப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டா இருந்தாலும் கூட அது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் யூஸ் பண்றது அப்படிங்கிறது எந்த வித பிரச்சனையுமே இல்லை. ஸோ இதனால தான் ஸ்லைட் ஷோஸ் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்றதையும் நான் வந்து குறிப்பிட்டு அந்த ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்றதுக்கான ரீசன். ஸோ இது மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரீமியர்ல வாட்ச் டைம் ஆட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் வந்து லைவ் ஸ்ட்ரீம்ல தான் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, அதை தவிர்த்து பிரீமியர்ல வந்து ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்தது வந்து கொஸ்டின்ஸை பார்த்துடலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் கொஞ்சம் பெருசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ரொம்பவே சின்ன ஒரு கொஸ்டின் தான். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில வீடியோவுக்கு வந்து வியூஸ் வந்து, அதாவது சில வீடியோஸ்க்கு வந்து அவங்களுடைய சேனல்ல வியூஸ் அதிகமா இருக்குன்னா அது ரிலேட்டடா நம்ம வந்து வீடியோஸ் ஸ்பீக் பண்ணும்போது அதுக்கும் வியூஸ் அதிகமாகுமா, அதே மாதிரி அதுலயும் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கெயின் ஆவாங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா ஆவாங்க. பட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேக் பண்ணணும் அப்படிங்கறக்காக அதுக்கு ரிலேட்டடா ஏதாவது ஒரு வீடியோ மேக் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் கொஞ்சம் யூனிக்கா கொஞ்சம் டிஃப்ரெண்டா எப்பவும் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நீங்க மேக் பண்ணுங்க, போர் அடிக்கிற மாதிரி இருந்தாம. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க, எப்பவுமே இதான் சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்க சேனல்ல எவ்வளவு நாள்ல ஒரு வீடியோக்கு 100 வியூஸ் வந்துச்சுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. என்னுடைய சேனல்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 வியூஸ் அப்படிங்கிறது எல்லா வீடியோஸ்க்கும் இப்போ வந்து எனக்கு வந்து குறிப்பிட்டு 1K வியூஸ் எல்லா வீடியோஸ்க்குமே வருது பாத்தீங்களா, அந்த மாதிரி எனக்கு வந்து முந்தி வந்து வர்றது கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வந்து வந்துச்சு, பட் சில வீடியோஸ்க்கு ஹையா சில வீடியோஸ்க்கு வந்து லோவா அந்த மாதிரி வந்துச்சு. பட் நான் போட்டாலே 100 வியூஸ் வரும் அப்படிங்கிறது யூடியூப் டிப்ஸ் கொடுக்குறப்போ நான் வந்து கண்டினியூவா போட்டுக்கிட்டு இருக்கிறப்போ, அதே சமயம் இந்த யூடியூப் டிப்ஸ் ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஒரு சீரிஸா கொண்டு போய்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து வர ஆரம்பிச்சது. ஸோ அதான் விஷயம். அதுக்கு அடுத்தது பார்த்துடலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் வீடியோ யூடியூப் டிப்ஸ் வந்து ஸ்கிரீன் வீடியோ மூலமா ப்ரொவைட் பண்றேன்.
இது வந்து growth ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. உங்களுடைய growth-ஐ ஆடியன்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட்டை குறிப்பிட்டு கொடுங்க, பட் போர் இல்லாம கொடுங்க. மற்றபடி ஸ்கிரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அதுல இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும், பட் வந்து பாத்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணணும் அப்படிங்கறக்காக வருவாங்க. அதனால வந்து கரெக்டான டயத்துல கரெக்டான விஷயத்த சொல்ற மாதிரி பாத்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அப்டேட்டடா இருந்துக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஆல் தி பெஸ்ட். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த ஊரு என்ன ஏஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து திருநெல்வேலி, அதே மாதிரி என்னோட ஏஜ் வந்து 20, இப்போ வந்து 20 ஆயிருச்சு. ட்ரோல் சேனல் வந்து குறிப்பிட்டு ரன் பண்றோம் அப்படின்னு சொன்னா அனதர் யூடியூபர்ஸ் எல்லாம் எடுக்கும் பாத்தீங்களா அவங்களுடைய கண்டென்ட்லாம் அந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம வந்து வித்தவுட் காப்பிரைட் இந்த மாதிரி செய்ய முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் வராமல் பண்றதுக்கு பட் சான்சஸ் இருக்கு. ஒன்னு அதை ஃபேர் யூஸ் பாலிசி படி யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா குறிப்பிட்டு கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸ்ல இருக்கக்கூடிய வீடியோஸை யூஸ் பண்ணலாம். அப்படியும் இல்லையா அந்த கிரியேட்டர் கிட்ட ஜஸ்ட் நீங்க வந்து பேசி, அதாவது இமெயிலோ இல்லைனா வந்து மொபைல் நம்பரோ கிடைச்சதுன்னா அதன் மூலியமா நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணி பேசி அவங்களுடைய இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதை தவிர்த்து வந்து இந்த காப்பிரைட் இஷ்யூஸ் 100% வராது அப்படிங்கிறது எந்தவித கேரண்டியுமே கிடையாது அடுத்தவங்களுடைய கண்டென்ட்டை யூஸ் பண்ணும்போது. ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஒரு அளவுக்கு மேல போகும்போது அந்த ஒரு கிரியேட்டர் கோவப்பட்டாங்கன்னா ஜஸ்ட் உங்களுடைய சேனல்ல காப்பிரைட் இஷ்யூஸ் வந்து ஏற்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு காப்பிரைட் திங்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது அது வந்து மேக்ஸிமம் உங்களுடைய வேல்யூஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா காப்பிரைட் விஷயங்கள் வந்து மேக்ஸிமம் தவிர்க்கப்படும். ஸோ இதை மட்டும் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பிகினர் ஒரு வாரத்துக்கு எத்தனை வீடியோ போட்டா க்ரோ ஆகும். இந்த க்ரோத் அப்படிங்கிற ஒரு விஷயம் எத்தனை நாளைக்கு எத்தனை வீடியோஸ் போடுறது அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட் வந்து உங்களுடைய கண்டென்ட் கிளியரா இருக்கணும். அது குறிப்பிட்டு டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஆடியன்ஸ் அதுக்கு வெயிட் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பிகினரா வர்றவங்க டெய்லி வீடியோஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு டைம் இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. டைம் இல்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மேனேஜ் பண்ணி நீங்க வீக்லி 3 வீடியோஸ் இல்லைனா 2 வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணுங்க. பட் மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வீடியோஸ் கொடுங்க. கண்டிப்பா வந்து அது பெர்ஃபெக்ட்டா உங்களுடைய சேனல் வந்து க்ரோத் பண்ணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வந்து குறிப்பிட்டு மணி டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுல அந்த ஆக்சன்ஸ் அக்கௌண்ட்ல பேங்க் டீடைல் வந்து எந்த பேங்க் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. இது பாத்தீங்கன்னா குறிப்பிட்டு பேங்க் வந்து நீங்க இந்த பேங்க் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பேங்க் வந்து குறிப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு தூரம் இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு அது வந்து கம்ஃபர்டபுளா இருக்குது, பேங்க்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்றாங்க, ஜஸ்ட் ஒரு டைம் ஒரு பேங்க் ஆட் பண்ணி பாருங்க. அந்த பேங்க்ல குறிப்பிட்டு வந்து இந்த டிரான்சாக்ஷன்ல எடுக்கக்கூடிய சின்ன சின்ன அமௌண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த பேங்க்ல சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இது எல்லாம் ஒவ்வொரு பேங்க்லயும் ஒவ்வொரு விதமா இருக்கலாம். பட் நீங்க மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இது எல்லாமே தெரியும். ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எந்த பேங்க்னாலும் நீங்க கொடுக்கலாம். ஸோ இதுல நீங்க இந்த பேங்கை தான் கொடுத்தாகணும், இல்லை இந்த பேங்க் கொடுங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணல. ஸோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. உங்களுடைய கம்ஃபர்ட் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல வாட்ச் அவர்ஸ், அதாவது ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லயும் இந்த யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோல மானிட்டைசேஷன் பேஜ்ல போய் பார்க்கும்போதும் வித்தியாசமா வந்து காட்டுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன், டீடைலா செக் பண்ணி பாருங்க. இந்த 4000 வாட்ச் அவர்ஸ்க்கு பியூர் பப்ளிக் வாட்ச் அவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவை. அதை தவிர்த்து உங்களுக்கு வந்து குறிப்பிட்டு பிரைவேட், அன்லிஸ்டட், டெலிட்டட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் எல்லாமே இருக்கிறதால உங்களுக்கு வந்து வாட்ச் அவர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ முக்கியமா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொருத்தங்க கேட்டுக்கிறது இந்த வியூஸ் அண்ட் வாட்ச் டைம் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ வியூஸ் மேக்ஸிமம் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா மேக்ஸிமம் அதற்கான ரீசன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்றதா இருக்கலாம். ஸோ கிளிக்ஸ் வந்து அப்போதைக்கு வியூஸா வரலாம், பட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அது டிக்ரீஸ் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இதை ப்ராப்பரா பார்த்துக்கோங்க. ஸ்டார்டிங் டயத்துல இந்த மாதிரி சின்ன சின்ன கிளிக்ஸ் எல்லாம் ஏற்படுறது சகஜமான விஷயம் தான். அதை நினைச்சு நீங்க வியூஸ் வந்து எனக்கு கூட குறையன்னு வருது அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் வந்து கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் கண்டினியூவா பண்ணுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்னுடைய யூடியூப் ஜேர்னி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க எதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் கேட்டுருக்கீங்க. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. கண்டிப்பா இது எல்லாத்தையுமே ஒரு நாள் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடைலா. சோ இந்த ஒரு Q&A இதை சின்னதா முடிக்கிறதுல எனக்கு பெருசா விருப்பம் இல்லை. சோ உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது மட்டும் இல்லாம சிலர் வந்து ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றீங்க. பட் ப்ரோமோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்ற சேனல்ஸ் எல்லாத்தையுமே நான் செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொன்னா அதுல கன்சிஸ்டன்சியா வீடியோஸும் இல்லை, அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் அவங்க ஜேர்னி பண்ணவும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த ஒரு விதத்துல நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சோ மேக்ஸிமம் வேலிடான ஒரு ரீசனோட நீங்க ப்ரொமோஷன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் மேக்ஸிமம் அதை வந்து செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பா வந்து அதுக்கும் முயற்சி பண்றேன். சோ இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் மேக் பண்ணேன். இந்த ஒரு Q&A எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படிங்கறதையும் சொல்லுங்க. சோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி மட்டும் சந்தேகம் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஃபைனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் டெய்லி போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்குமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்டா மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. பை பை, see you. நெக்ஸ்ட் நல்ல வீடியோ சந்திப்போம்.